நாள் வாழ்ந்தார் என்பதை தான் இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவத்தை குறித்து நாம் இயேசு கண்ணீர் விட்டார். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனாக தோன்றுகிறார். ஒரு சாதாரண மனிதராக நீ கண்ணீரோடு நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், ஆண்டவர் நேசிக்கின்ற குடும்பத்திலே லாசரு என்ற சகோதரன் மரித்து போனார். அதைதான் நம்ம இங்கே பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரத்திலே நாம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே செய்தி அனுப்புகின்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், எந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளக்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவா என்று சொல்கிறார். ஆனால் சீரர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் தொடர்ந்து அங்கே செய்தி வருகின்றது. என்ன செய்தி என்றால், அங்கே லாசரு மரித்து போனான் என்பதான செய்தி முடிவடைகிறது. அங்கே நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் நம்ம வாசித்து பார்க்கிறோம், லாசரு மரித்து போனான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்னால் வியாதியாய் இருந்த நேரத்தில் அங்கே அவர் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், 2 நாள் அங்கே தங்கி விடுகிறார். 2 நாள் அங்கே இருந்த இடத்துல பெத்தானியாவிலே அவர் தங்கி அவர் இருந்த இடத்துல தங்கி விடுகிறார். அதற்கு பிற்பாடு தான் பெத்தானியை நோக்கி அவர் பிரயாணம் செய்கிறார். இப்போ பின்னால் அங்கே சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ சீடர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், அவன் நித்திரை அடைந்திருந்தான் சுகம் அடைவான் என்பதாக சொல்கிறார். பின்னால் ஆண்டவர் சொல்கிறார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாகவே அப்படி சொல்கிறார். பின்னால் அப்படியே தொடர்ந்து நம்ம அதை வாசித்து பார்ப்போம் என்றால், முதலாவதாக மார்த்தாளை சந்திக்கிறார். மார்த்தாளை சந்தித்த பொழுது மார்த்தாள் சொன்ன காரியம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதுதான் மார்த்தாளுடைய ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவர் இங்கே இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டார். அப்போ அவருடைய விசுவாசம் பாதி அளவு இங்கே உண்மையாக இருக்கிறது. மற்றொரு பகுதியிலே இந்த ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை மற்றவர்களாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் திரும்பமாக அங்கே பேசிக்கொண்டே இருக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், நீ தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வதோ அதை தேவன் உனக்கு தந்தவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று மார்த்தாள் சொல்கிறார். அதே நேரத்தில் அறிந்திருக்கிறேன், ஆண்டவர்களிடம் நீ என்ன கேட்டாலும் அவர் தருவார் என்பதாக. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். சொன்ன உடனே மார்த்தாள் சொல்கிறார், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என்னுடைய சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லி சொல்வதை நான் முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்கின்றோம் என்றால், ஆண்டவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனாக அங்கே தன்னை சித்தரிப்பதை பார்க்கின்றோம். இங்கே சாதாரணமாக அங்கே பேசப்படுகின்றார்கள், லாசரு மரித்து போனான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், லாசரு நித்திரையாயிருக்கிறான். இன்னும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் உயிரோடு எழுப்புவான், அவன் சுகம் அடைவான் என்பதாக சொல்கிறார். இன்னும் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கிடைப்பான். தொடர்ந்து அங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கப்படுகிறார். அவர் சொல்கிறார், ஆமாண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவனாக தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்திற்கு நேராக ஆண்டவர் அங்கே மார்த்தாளை அழைத்து சொல்கிறார். அங்கே சாதாரணமாக இருந்த மார்த்தாள் சகோதரன் மரித்து போனான். அவ்வளவுதான். அங்கே அப்படியாக யோசித்துக் கொண்டிருந்த மார்த்தாள் கடைசியாக சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த ஆண்டவருடைய குமாரன், மீட்பராக வந்த மேசியா என்று சொல்லி அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதனால தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்றால், மரியாளும் அதே வார்த்தையை சொல்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். இப்பொழுது 2ஆம் வசனத்தில் மரியாள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அதில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மரியாளும் இருப்பார். அங்கே ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள்
இது ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை அங்க ஆண்டவர் சொன்னீங்கன்னா என்னன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொன்னார். இதை எப்படி சாத்தியம் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கின்ற நேரத்தில் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கின்ற நேரத்தில் இப்பொழுது ஆண்டவரோடு கூட பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். அதான் ஆண்டவர் சொல்கின்றார், விசுவாசிக்கிறவன் மரிக்கலாம், அவன் மரித்தாலும் நித்திய ஜீவ வாழ்வை பெற்றுக் கொள்கிறான் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அஸ்திபாரமாகிய விசுவாசம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை நிழல் போன்ற வாழ்க்கை. சிலருக்கு 20 ஆண்டுகள், சிலருக்கு 30 ஆண்டுகள், சிலருக்கு 100 ஆண்டுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை ஆண்டுகள் கொடுத்தாலும் இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்தே ஆக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கின்ற நேரத்தில் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைத்து ஆண்டவரோடு கூட நிதியமாக வாழுவார்கள். இப்போ இந்த விசுவாசத்தை ஆண்டவன் அங்கே ஊற்றி விடுகின்றார். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை சூழ்நிலை இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறார். அங்கே எல்லாரும் அழுகின்றார்கள். அங்கே யூதர்கள் அவள் அழுகிறதையும் அவருடைய கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது நாவிலே கலங்கி துயரம் அடைந்தார் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பம் துக்கத்திலே பங்கெடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவர் காணாதவர் போல கடந்து செல்கின்ற ஆண்டவர் அல்ல. அவர் நம்முடைய துன்பம் துயரங்கள் கஷ்ட நேரத்தில் அவர் நம்மோடு கூட நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகிய 2 நாள் கழித்தாக மாத்தாள் மரியாதை சந்திக்கும்படியாக கடந்து சென்ற ஆண்டவர் இது நம்மோடு கூட இருக்கிறார். அப்பொழுது அவர் மனதுருகி அங்கே துயரம் அடைந்து கண்ணீர் விட்டு அழுதான். அப்பதான் சொல்கின்றார்கள், இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தான் என்பதாக சொல்கிறார். அதே நேரத்தில் மீண்டும் ஆண்டவர் துயரப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்று ஆண்டவர் லாசருவை விரைவோடு எழும்ப செய்து மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அங்கே கொடுத்தார். இப்போ நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானோடு நாம் செய்கின்ற பயணமானது அது சூரிய அஸ்தமனத்திற்கு நேரானது அல்ல, அது சூரிய உதயத்திற்கு நேராக கடந்து செல்கிறோம் என்று நினைத்தார்கள். அங்கே எல்லாரும் சொன்னார்கள், தெரியுமா என்று தோமா சொன்னார், அவரோடு கூட மரிக்கும்படியாக நாமும் செல்லுவோம் என்பதாக சொன்னார்கள். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்றே என்பதாக சொன்னார்கள். ஆண்டவருடைய பயணம் அங்கே சூரிய அஸ்தமனத்திற்கு வாழ்க்கையின் முடிவுக்கு அல்ல. அங்கே சொல்கின்றார்கள், நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொன்னார்கள். நம்ம இந்த நேரத்தில் கலைஞர் இருக்கிறோம். ஆண்டவர் மோடிக்கூடிய கண்ணீர் விட்டு அழிகின்ற ஆண்டவராக இருக்கிறார். துயரம் அடைந்து நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஐயோ, தான் சிநேகித்த குடும்பம், தான் நேசித்த குடும்பத்தில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி அவரும் கலங்கி நிற்கின்ற ஆண்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். கண்ணீர் விட்டு அழுகின்ற ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகின்றார். நமக்கு அந்த விசுவாச வாழ்வை நம்மோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே மெதுவாக அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார், நான் என்னை விசுவாசிக்கிறவன் இதோடு எழுந்திருப்பான். இங்கே மாத்தால் சொன்னான், நிச்சயமாக என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் இதோடு எழுந்திருப்பான் என்று சொல்லி அறிக்கை செய்ததை நாம் பார்க்கின்றோம். மத்தியான வேளையிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவரும் நம்மை போல ஒரு மனிதராக உலகிலே வாழ்ந்தவர் உயரத்தோடு கலங்கின கண்களோடு நம்மோடு கூட இருக்கின்றார். அதே நேரத்தில் நமக்கு மிகையான விசுவாசத்தை ஊட்டுகின்றார். இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு சூரிய உதயத்திற்கு நேராக வழிநடத்தும், வீழ்த்தலின் வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார். நாம் கடந்து செல்கின்ற பாதையிலே எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஒரு நாளை பிரபாகரன் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் தருகிறார். இந்த நம்பிக்கையில நாமும் நம்முடைய விசுவாச பயணத்தை நடத்தி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறோம் என்னைக்கும் அழியாமல் இருப்பார். ஆமென். மத்தியான வேளையிலே நாங்கள் எல்லாரும் கலைஞரை கண்டோடு
கனத்த இதயத்தோடு ஆண்டவரே சகோதரர் பிரபாகரன் அவருடைய நினைவை ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்திலே பதித்தவர்களாக இந்த நினைவலைகளை நினைவு கொண்டவர்களாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஏன் என்று கேட்டீர்கள், நீர் எங்களோடு கூட இருந்தீர், ஆனால் மறைத்திருக்க மாட்டார் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளும் ஆண்டவர் மகனுக்கென்று உன்னத வாழ்வை ஏற்படுத்தினரே போது ஆண்டவரே அவன் ஆண்டவரே அருமையான சகோதரர் பிரபாகரன் அவர்கள் மறித்து ஆண்டவரே மோடு கூட நிச்சயமான மகிமை வாழ்வுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதை என்னை பார்த்து ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்து இவ்வளவு பாடுகள் நீங்க, வேதனைகள் நீங்க, ஆண்டவரே கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க, ஆண்டவரே மகனை மகிமைக்கு உயர்த்தி கொண்டே மாக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவே இந்த நேரத்திலுமாக மகனை இழந்து தவிக்கின்ற சில்வியாவுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொண்டு வருவீரார், தேர்தலை கொண்டு வருவீரார். அதில் தினமுடைய வேத வசனங்களின் மூலமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட வேண்டுமான ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக அவன் தைரியத்தை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தை அவருடைய பூர்ணப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபைகளை அதுவே அன்பான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுவே சி மைக்கேல் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி, அன்பான 2 குழந்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் ஆதரவை கொடுப்பீராக, விசுவாசத்தை அதுவே ஊட்ட வேண்டுமான ஜெபிக்கிறோம். அப்படியே வெல்சிக்காக மோசஸ் அவர்களுக்காக அன்பான 2 கண்மணி பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருக்கிறார். அதுவே விசுவாச பயணத்திலே முன்னேறி செல்ல, தைரியமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபைகளை அதுவே திருமதி பிரபாவுக்காக, டேவிட்களுக்காக, அந்த பிள்ளைகள் 2 கண்மணி பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அனைவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொண்டு வர ஆண்டவரே விசுவாச பயணத்திலே முன்னேறி செல்ல நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களை ஆண்டவரே வழிநடத்துகின்றீர். எங்களுடைய துயரத்தின் நேரத்திலே கண்ணீரோடு நின்று கொண்டு இதுக்கு ஆறுதல் தருகின்ற ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபைகளை தான் ஆண்டவர் விசுவாச பயணத்திலே இணைத்துக் கொள்வதற்காக நித்திய ஜீவ வாழ்வுக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் கிருபைகளை பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் நாம் அனைவரோடு கூட என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர்